ஆண்டவரும் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5ஆம் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே இந்த அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சி வாயில் உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிற கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி. உபாகமும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட ஒரு காரியத்தை நன்றாய் விசாரிக்கணும்னு ஆண்டவர் சொல்வார். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நன்றாய் விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிறவர். ஸ்தோத்திர சோமார்க்கியங்களான்னு கேட்குற விசாரணை இல்லை. உண்மையாகவே இது தப்பு செய்கிறது யார் மேலே மிஸ்டேக் என்பதை விசாரித்து. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்க விசாரணையே முதல்ல கோல்மாலாக இருக்கும். யாரோ ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு விசாரிப்பாங்க. அந்த விசாரணை எப்படி இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அவங்களாம் ஒரு தீ வச்சுக்கிட்டு இவங்க மேலே தான் குற்றம் சொல்லணும்னே விசாரிப்பாங்க. இது உலக பிரகாரம் மட்டுமில்லை, ஆவிக்குரிய வட்டாரத்தில் இப்படி தான் விசாரணை இருக்குது. அதனால் நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னா தெய்வ சன்னிதானத்துக்கு போயிடணும். அவர் நன்றாக விசாரிக்கிறார். அவருக்கு தெரியும் இல்லையா எவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இந்த அனுதின கர்மலை தெரிவித்து கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உன் காரியத்தை குறித்து மற்றவர்கள், குடும்பமோ உடன் பிறந்தவர்களோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சரியாக விசாரிக்காமல் உங்கள் மேலே ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை நினைத்து நீங்கள் மனம் கலங்கி கொண்டே இருக்கலாம். இப்படி பண்ணிட்டாங்களே. சில பேர் அதுக்கு பேசியே மனதில் நினைச்சிடும், மனநோயுமே வந்துடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. தெளிவாக விசாரிக்கிற ஒரு ஆள் இருக்கார். அவர் பெயர் இயேசு. நாம் வழிபடுகிற ஆராதிக்கிற தேவன்கிட்ட மற்றவங்க என்ன பேசுகிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் என்ன செய்வார்? நன்றாய் விசாரிக்கிறவர். அவர் என்ன எப்படி விசாரிக்கணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அதை விசாரித்து என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதான் சொல்லுவார். பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரியை கையமையமாக விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே ஆளுக்கு ஒரு கல் எடுத்து வரான். இவன் அவ்வளோ பேர் யோக்கிய மாதிரியும் இவளை இன்றைக்கே கொண்டு தீர்த்தரணுன்ட்டு. அதான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா யோவான் 8:7 வாசிக்க கேட்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி. முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? அவருடைய விசாரணை எப்படி இருக்குது? இன்வெஸ்டிகேஷன் தெளிவாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே ஒரு பார்வை பார்த்தாலே தெரியும் எவன் ஓட்ட எவன் பிரச்சனை அப்படின்ட்டு தெரிஞ்சு. அதான் கீழே எழுதுறேன், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவளை கல்லறி. ஒரு பயம் கிடையாது. இதை தேவன் நன்றாக விசாரிக்கிறார். அதனால் உங்கள் கண்ணீரை எல்லாம் வேதனை எல்லாம் அப்புறம் வச்சுருங்க. என்னை நன்றாக விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிற அல்லது எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் இருக்கார். அவர் இயேசு. அவரை நம்புவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. யாரோ ஒருவர் சொன்னதுனால நானும் பல வேலையை அப்படி மனம் கலங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த கலக்கத்தின் நடுவில் ஒரு பெரிய தெளிவு என்ன அப்படின்னா, உலகத்தில் விசாரிக்கிறவன் நம்பவே கூடாது. அவங்க ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விசாரிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வைங்க, விசாரித்தவனுக்கும் கொடுப்பார், விசாரிக்க சொன்னவனுக்கும் கொடுப்பார். ஒருத்தனை காணும். ஆனால் அவளை சரிம்மா இனி நீ பாவம் செய்த போன்னு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தோல்வியான சம்பவத்தினால ஆண்டவர் மறந்துட்டார்னு நினைக்கிறாங்க. அவர் தெளிவாக விசாரிப்பார். செய்ய வேண்டிய நேரம் என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்து முடித்து சமாதானத்தை கிளியராக நமக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாத்தியம் பண்ணால் 5 பட்டணத்துக்கு அதிகாரியாக பார்த்துட்டான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாங்கினவன் என்ன செய்ய 1 வாங்கினவன் என்ன செய்தான் மறைச்சி வச்சு. அவருக்குரிய விசாரணை தான் அங்கே தெளிவாக நடந்ததை பார்க்குறோம். அதனால் உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தைரியமாக இருங்க. நல்ல பலனையும் பிரதிபலனை தந்து நிச்சயமாக ஆசை. நல்ல பிதாவே, நீ நன்றாய் விசாரித்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறோம். இந்த அனுதின கர்மலை தெரிவிச்சுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தவறான ஆண்டவரை விசாரணையினாலே மனங்களின் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் நன்றாக விசாரித்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிற அப்படின்னா இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமாம். காட் பிளஸ் யூ. நாளைக்கு அனுதின கர்மலை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.